தாவைக்கா கட்சியில் இருக்க யாருன்னா செங்கோட்டையன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து தோர்ந்துருவார், அவரில் ஜெயிக்க முடியாது, எங்களோட போட்டிட்டு தாவைக்கா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தாவைக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கோ இல்லை ரொம்ப மெஜாரிட்டி வர அளவுக்கோ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயால ஒரு மாதம் இருக்குது, சரிங்களா. இன்னும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது, சரிங்களா. அதனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஓட்டை பிரிப்பாங்க, ஓட்டு வங்கியை பிரிப்பாங்க வந்து தெரியாது. ஆனால் எடப்பாடி தோப்பார்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு தொங்கு சட்டசபை தான் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி யார் எம்எல்ஏ ஜெயித்தாலும் பெரிய லீடிங்லலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவரோட தாக்கம் இருக்குது, விஜயோட தாக்கம் இருக்குது, சரிங்களா. அதனால் எடப்பாடி பிடிக்க மாட்டார்லாம் சொல்ல முடியாது, ஸ்டாலின் வருவார்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த இதில் ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் வரத்தான் செய்யும். மக்களோட மனநிலைமை அப்படி தான் இருக்குது, சரிங்களா. ரெண்டு கட்சிக்கும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்குறோம், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் விஜய்க்கு ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து பெருசாக கன்வெர்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. இப்போ அதாவது ஏன் அப்படி சொல்கிற, இப்போ இவங்க இது மாதிரி சொல்கிறாங்க தாவேக்கால இருக்கவங்க. ஆனால் வந்து என்டிஏ கூட்டணி வந்து இப்போ அதிமுகவோட தான் இருக்குது. இதனால் அவங்களுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் டிஎம்கே மேலே அதிருப்தின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. பரவலாகவே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எப்படி சொல்கிறது, 10 நாளில் கூட மாறலாம்ல. லாஸ்ட் ஒரு 10 days கூட இவங்க ஒரு எப்படி சொல்கிறது சலுகைகள் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்கள் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு வருஷத்தும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் லாஸ்ட் ஒரு மாதம் தான் அவங்களோட பீரியடு. அந்த 4.5 வருஷத்தை மறக்கடிச்சிட்டு அந்த ஒரு மாத காலத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அரசியல், சரிங்களா. அதனால் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் விஜய்க்கு ஒரு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ தாவைக்கா கட்சியில் செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாது, நாங்கள் தான் முன்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படி பேசுகிறதுனால அவங்க இப்படி விமர்சிச்சிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தாவேக்கா முதல்ல ஒரு அரசியல் கட்சியாகவே நாங்கள் பார்க்கல. காரணம் ஏன்னா தாவேக்கால யாருக்குமே ஒரு அரசியல் தெளிவில்லாத ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நடிகர் பேரில் போகிற ஒரு ரசிகராக தான் தேடுறாங்க. இன்னும் அவங்க அரசியலுக்கு இன்னும் அவங்க முன்னெடுத்து வரல. அவங்க வந்து சும்மா அவங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஏதோ அதிமுக 2வது 3வது தள்ளுற மாதிரி அவங்க பிளானு. மற்றபடிலாம் அவங்களால ஒன்றும் 234 தொகுதியில் ஒரு தொகுதி அவங்க வர முடியாது. தாவேக்கா அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து பல ஆண்டுகளாக அரசியல் வெற்றியும் தோல்வியும் செஞ்சு வந்தவங்க. ஸோ அவங்க வந்து இந்த முறையும் எதிர்கட்சியாச்சும் வரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர தாவேக்கால வர முடியாது. ஏன்னா இப்படி விமர்சிச்சிருக்கிறதுனால, ஏன்னா அதிமுக கூட இப்போ கூட்டணியாக இணைஞ்சிருக்கு என்டிஏ கட்சி. இதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக இன்றைக்கி என்டிஏல சேர்ந்துருக்குனாக்கா அவங்களுக்கு என்னென்னா ஒரு மோடி பிரதமருடைய சப்போர்ட் தேவை, அவங்க தான் சேர்ந்துருக்காங்க. இதே அதிமுக போன முறை பாராளுமன்றத்தில் தனிச்சதுன்னு நின்னாங்க, மோடி கூட நிற்கல அவங்க, இல்லையா. பிஜேபி கூட அவங்க அலைன்ஸ் வைக்கல. ஆனால் இந்த முறை வைக்கிறாங்கனாக்கா அவங்க சுயநலத்துக்காக, அவங்களுடைய தற்சமய அரசியலுக்காக அவங்க வைக்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சந்திரபாத கூட்டணி அதிமுகங்கிறதும் பிஜேபிங்கிறதும். இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் போய் அங்கே சேர்ந்துருக்காரு. டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பங்காளி சண்டை இல்லை, படு பயங்கரமான சண்டை. ஆனால் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்கன்னா காரணம் என்ன, அமித்ஷாவுடைய மோடியோடைய தூண்டுதலாக சேர்ந்துருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து ஒன்றும் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டு என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகங்கிற கட்சி ஒரு வேரூன்றிய கட்சியாக, மக்களுக்கு நீ நல்லது செய்கிற கட்சியாக இருக்குது. சரி அண்ணா, இப்போ தாவேக்கால இருக்க செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 நாங்கள் தான் வருவோம், நீங்கள் அதிமுகலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன உண்மை தான். அதிமுக வர முடியாது, திமுக வர முடியாது, உண்மை தான் அது. ஏன்னா அந்த அரசியல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு வெறுத்துட்ட பிறகு தான் நம்ம வந்து புதுசாக நம்ம அண்ணன் வராரு. கேப்டனுக்கு அப்புறம் இவர் வராரு. கேப்டன் தான் விட்டாங்க, தளபதி விட மாட்டாங்க கண்டிப்பாக, எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா வீட்லேயும் இருக்கிறாரு அவர், எல்லாரும் நெஞ்சிலையும் குடிக்கிறாரு, அவர் நெஞ்சிலையும் எல்லாம் குடிக்கிறாரு, அவரும் எங்களுக்கு நெஞ்சில் குடிக்கிறாரு. புரியுதுங்களா. அவர் வந்து எல்லோரும் வந்து வீட்டில் வேற ஆளாக பார்க்கல, அவங்க எல்லாருமே மக்களை வருது அண்ணனை வந்து அண்ணனாக தான் பாருறாங்க. நம்ம அண்ணன் மாமா, இப்போ குழந்தையத்தை விட மாமா விஜய் மாமா விஜய் அண்ணன் அப்படி தான் சொல்கிறாங்க, புரியுங்களா. அதுமாரி அவர் வந்து எல்லா மனசுலையும் இடம் பிடிச்சார். எம்ஜிஆர் வரி எல்லா மனசில் வந்துட்டா போல. அதனால் 2026 மக்கள் கையில் இருக்குது. நல்ல ஆட்சி நடக்கும். ஏன்னா எல்லா ஆட்சியும் பார்த்துட்டோம். ஒரே சொல்கிறது ஒன்றும் இல்லை.
எல்லாமே விலைவாசி அதிகம் தான். வண்டிகள்லாம் இப்போ விலைவாசி கம்மின்றாங்க. இப்போ சாப்பிட்ற பொருள் ஒரு விலைவாசி வந்து எல்லாம் அதெல்லாம் ஜிஎஸ்டி போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அதேமாரி ஜிஎஸ்டி போட்டு தேவையில்லாத பொருள் இது பண்ணுறீங்க தவிர மக்கள் வாழ்வாதாரம் என்ன, அவங்களுக்கு என்ன வேணும், அடிப்படை வசதி அதை சரிபட்டு செஞ்சால் தான் அது ஒரு அரசியல். மக்கள் இருக்கப்பட்டவங்க நல்லா இது பண்ணுவாங்க, இல்லாதப்பட்டவங்க நம்ம நம்பி தான், அரசியல்வாதி நம்பி தான் இருக்கோம். மக்களை தான், கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்குது, ரேஷன் கடையை நம்பி இருக்குது, நம்ம ஏரியா அரசியல்வாதி நம்பி இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள யார் மாவட்டமோ இல்லை கவுன்சிலரோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள நம்பி தான் நம்ம ஏரியாவில் அங்கே போன இடத்துல வேலை முடியும்ப்பான்னு அப்படின்ற அந்த அரசியல் வந்து ஒரு சரியான அரசியலாக இல்லை. நம்ம போனால் விட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. விடுமா பண்ணுறாங்கம்மா, செஞ்சுருவாங்கம்மா, இது பண்ணுறாங்கம்மான்றாங்க. ஆனால் நாளைக்கு அதை வரமாட்டுறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம அண்ணன் தான் சொன்னார், அதே தான். அண்ணன் தளபதி வந்துட்டாருன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொன்று மாறும். அவங்களே வெறுத்து போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு வேறு அரசியல் நடத்துவா போல எங்கள் அண்ணன். மனசில் இந்த ஓட்டு இவருக்கு போடணுமா அப்படின்னு அந்த அளவுக்கு வெறுத்து போகாத அளவுக்கு அவர் வந்து எல்லார் மனசுலையும் நிற்பார். இது உண்மையில நிற்பார். அவருக்கோசம் நாங்கள் நிற்போம், அவருக்கோசம் இறங்கி ஏன்னா செயல்படுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் நீ கவலைப்படுத்தல. 2026 அண்ணங்கையில் தான், வெற்றி காலம் தான் என்றைக்குமே. புரியுதுங்களா? அண்ணன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. நம்ம விளையாட்டு பசங்களாம் சொல்கிறாங்க, நீ தான் வந்து அரசியலை காலை வச்சுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அரசியலை காலை வச்சுக்கிறோம். ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டு தான் எல்லா அரசியலையும் பார்த்துட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டு யார் யார் என்ன இதுன்னு பார்த்துட்டு தான் அண்ணன் தெளிவாக இறங்கியிருக்காரு அரசியலில். புரியுதா? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணாங்க. மக்கள் நாலு சரி என்னென்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயம். நம்ம எதுக்கு வந்தோம்? கவனம் அவர் சொன்ன மாதிரி மக்களை பார்க்கணும், மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அவங்க குறைய பார்க்கணும், அவங்க குறைய கேட்கணும், அது நடவடிக்கை செய்யணும். அண்ணன் வந்துட்டாருன்னா அந்த அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த குறை எல்லாமே அவர் கண்டிப்பாக 100% இது பண்ணுவாப்புல. அதுக்கு கண்டிப்பாக வெற்றி கழகம் உண்மையில இருக்கும். புரியுதுங்களா? மக்களே ஆதரிப்பாங்க 2026. தாவேக கட்சியில் இருக்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் 2027 வர முடியாது, நாங்கள் தான் வர முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி தாவேக்காக ஓட்டு இருக்குது, மக்களுடைய கருத்தில் ஓட்டு இருக்குது, மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இன்னும் அதிகமான மக்கள் சேர்றாங்க. ஏன்னா புதிய ஒரு மாற்றங்கள் உருவாகணும், அரசியலில் உருவாகணும். எப்பவுமே ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி அதை மாற்று கருத்தா இன்னொரு கட்சி வந்து அது மக்கள் எல்லோரும் ஏற்றுக்க ரெடி. எங்களை மாதிரி இளைஞர்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கள் குடும்பத்துலேயும் நாங்கள் ஓட்டு போட சொல்லியிருக்கோம். புதுசாக ஒரு ஆதரவு வேண்டும், ஒரு கட்சி வரணும். அந்த கட்சி வந்து இளைய தளபதி விஜய் வந்தாலும் சரி, இல்லை புதிதாக யார் வந்தாலும் சரி, நாங்கள் இங்கே ஆதரவு தர ரெடியாக இருக்கோம். செங்கோட்டையன் சொன்னது கருத்து கரெக்டு தான், என்னுடைய கருத்து. அவர் இப்படி சொல்லியிருக்காரு இல்லை, ஆனால் வந்து என்டிஏ கட்சி ஒரு நம் நாட்டோட பிரதமரோட கட்சி வந்து அதிமுகவோட இணைஞ்சிருக்கு, அவங்க வர முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே அதிமுக கட்சியில் மோடி வேண்டான்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போது சொன்னாங்க. அதை எதிர்த்து நின்று லேடியா மோடியான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க இருக்கும்போது சொன்ன கருத்து அது கரெக்டு தானே. இப்போ இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுடைய கட்சியை பாதுகாக்க அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, எப்படி பார்த்தாலும் இந்த புதிய ஒரு தலைமுறைக்கு விஜய் வந்து வரணுன்றதான் என் கருத்து. செங்கோட்டையன் சொன்ன கருத்து கரெக்டு தான். இப்போ தாவேக கட்சியில் இருக்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி எல்லாம் 2026 வர முடியாது, நாங்கள் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அந்த அளவுக்கெல்லாம் ஒரு இதான இது கிடையாது. கட்சியினுடைய அடிப்படையை பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு முன்னேற்றமான ஒரு இது கிடையாது. இப்போ இருக்கிறது எல்லாமே ஸ்டாலின் தான். இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு மக்களுக்கு நல்லா கொண்டு போய் சேர்றது ஸ்டாலின் ஒருத்தர் தான். நல்லா ஒரு அரசியல் எல்லா பக்கமும் அவர் மக்களும் அவரை தான் ரொம்ப எல்லாம் விரும்புகிறாங்க. என்னுடைய கருத்து கேளுங்க சொல்கிறேன். அப்போ தாவேக்காவும் ஒரு கட்சி, அவங்களும் வர முடியாது, அதிமுக வர முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வர்றது கடினம். சும்மா அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஸ்டாலின் சால்ராக வருவார். அது மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவில் வந்து என்டிஏ கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ கூட்டணி வச்சதுனால அவங்க ஒரு பலவந்த கட்சியாக இருக்குல்ல, அவங்க வர முடியும். அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே வந்தாருன்னா அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் எடப்பாடிக்கு. அதில் போனதுனால அந்த அளவுக்கெல்லாம் இது கிடையாது. சும்மா இவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். மக்கள் மத்தியில் நல்ல நாளும் தெரிஞ்சவங்க இதைத்தான் ஆதரிப்பாங்க. இவரும் நல்ல மக்களுக்கு செய்கிறாரு. ஸ்டாலின் படிப்பு அமைப்பு மற்றபடி எல்லாமே அவங்க ஆட்சியை விட இவர் ஆட்சி தான் சிறப்பாக இருக்குது. அதாவது மீண்டும் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் நாட்டுக்கு. மீண்டும் அவரை தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க, என்னுடைய கருத்து. தாவேக்காவில் இருக்க செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமிலாம் வர முடியாது, நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் அப்படிதான் சொல்லுவார்கள். நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவேன்.
இன்னொருத்தர் என்ன அவரை கேட்டிங்கன்னா பேட்டிக்காதுன்னா அவரு வெற்றி பெறு தான் சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பாக இருக்க முடியும் தவிர வெற்றி யார் வேணாலும் சொல்லிக்கலாம், தோல்வியும் சொல்ல மாட்டாங்க யாருமே எப்போதுமே. அது உண்மையான கருத்து, மக்கள் தான் தீர்க்கப்படும். ஆனால் அவங்க தாவைக்கால இருக்கவங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கூட்டணியே கிடையாது. ஆனால் அதிமுகவில் இருக்கவங்க என்டிஏவோட ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அதனால் அவங்க வந்துடுவாங்களா 2026? பிஜேபியோட இருக்கிறாரு, அவரு கூட இருக்கிறாருலாம் கருத்து இல்லைங்க. இவர் தனியாக நின்னாலும் சரி, மக்களுக்கு யார் செல்வாக்கு இருக்குதோ அவங்க தான் ஓட்டு வாங்குங்க. கூட்டணி வச்சு தான் ஓட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. நான் கூட்டணி என்பதெல்லாம் சும்மா போலி, மக்கள் என்பது தான் நிஜம். இதுதான் வாழ்க்கை. சுமார் 1000 பேர் 1000 கதை சொல்லினே இருக்கலாம்.